இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுல ஏதோ தப்பா இருக்கு. என்ன? நாங்க விஜய கொல்லல. அதான் தெரியுமே. அப்போ விஜய கொன்னது யாரு? அத கண்டுபிடிக்காம எப்படி இந்த கேஸ் முடியும்? வீரா, முடியாது. ஃபர்ஸ்ட் விஜய கொன்னது யாருங்கறத கண்டுபிடிக்கணும். அது பண்ணாதான் இந்த கேஸ் முடியும். அது நம்ம வேலையே இல்லடி. நீயும் சரி, அந்த சந்திரலேகா மேடமும் சரி, அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க. நீ கூட எங்க எல்லாரையும் பயப்படக்கூடாது, இந்த கேஸ்ல எங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாது, எங்களை விசாரிக்க வர மாட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த சந்திரலேகா மேடம் ஏன் அப்படி சொல்லணும்? குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சஸ்பெக்ட் தான். அவங்க உண்மையதான் சொல்றாங்க. இனிமே உங்களை விசாரிக்க வேண்டாங்கிற முடிவோட தான் வந்தாங்க. சரி, அது என்னவோ ஆகட்டும். ஒருவேளை விஜய் செத்தது உண்மையா இருந்துச்சுன்னா விஜயை கொண்டது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய், அதெல்லாம் அப்பதான் நான் கண்மணி பிறந்தா எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும், நிம்மதியா இருக்க முடியும். வீடும் நிம்மதியா இருக்கும்டா. முதல்ல விஜயை கடத்தினதா சொன்ன ஆளோட அடையாளமும், ஆந்தோப்புல பாடியை தூக்கி போட்டுட்டு போனான்னு சொன்ன அடையாளமும் ஒண்ணுதான். ஒரே அடையாளம், தாடி வச்சிருப்பான். இதுதான் காமன் அடையாளம். அதை வச்சு சீக்கிரமா நம்ம அவனை கண்டுபிடிக்கணும்.